வட்டாரங்களில் கூட ஜாக்கிரதையா இருக்கணும். முக்காவாசி கிறிஸ்தவர்கள் இப்படி நம்புறாங்க, முக்காவாசி கிறிஸ்தவர்கள் இதை சொல்றாங்க, முக்காவாசி கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறாங்கன்றதுனால இது ரைட் ஆயிடாது. கடவுளுக்கு வந்து மெஜாரிட்டி சப்போர்ட்டும் தேவையில்ல. மெஜாரிட்டி என்ன நினைக்கிறாங்கன்னு முக்கியமும் கிடையாது அவருக்கு. வாலிபர்களை பார்த்து சொல்லுவாங்க, இன்னைக்கு வாலிபர்களுக்குள்ள பேச்சு நடக்கும், எல்லாரும் பண்றாங்க, ஓகே தானே, ஜாக்கிரதையா இருங்க. எல்லாரும் பண்ணுவாங்கன்னா எல்லாரும் அதற்கு வேண்டிய தண்டனையை அனுபவிப்பார்கள். இதெல்லாம் வந்து முட்டாள்தனமா வாழ்க்கையை அழிச்சுக்க கூடாது, வாழ்க்கையை நாசமாக்க கூடாதுங்க. உலகம் அப்படி பேசும், எல்லாரும் தானே அதை பார்க்குறாங்க, எல்லாரும் தானே அதை செய்கிறாங்க, எல்லாரும் தானே அந்த வழியில் போகிறாங்க, எல்லாரும் தானே இப்போல்லாம் உலகம் மாறிடுச்சு, எல்லாரும் தானே இப்படி இருக்காங்க. எல்லாம் அப்படி இருந்தால் கூட அது கிடையாதுங்க முக்கியம். எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு கிடையாது. எது ரைட்டு, எது ராங்கு, எது சரி, எது தவறு, எது நீதி, எது அநீதி, எது கடவுளுடைய சித்தம், எது கடவுளுடைய சித்தம் அல்ல, எது கடவுளுக்கு பிரியமானது, எது கடவுளுக்கு பிரியமானது அல்லன்றதை பார்க்கணும். எது கடவுளுடைய வார்த்தையோடு ஒத்து போகுது, எது அவருடைய வார்த்தையோட ஒத்து